அவன் நாவில் அப்பா அந்த கெட்ட வார்த்தை வரக்கூடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை பேச கர்த்தர் மகனுக்கு உதவி செய்வதற்காக நன்றிப்பா. மை பிரதர், மை நேம் இஸ் பாலா, நோ சைல்ட் ப்ரேயர்ஸ் மீ. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுக்காக பாலாக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைக்காக ஜெபித்து நிற்கிறாங்க அப்பா. அந்த சகரியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன், என் தேவன் அப்பா. அருமையான ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்ட தேவன், சாராளை மறவாமல் நினைத்த தேவன், அன்னாலை மறவாமல் நினைத்த தேவன். அருமையான அப்பா இந்த ஜெப குறிப்புகளில் இந்த இதில் இருக்கிற அப்பா, ஒருவேளை கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீர் முன்குறித்தீர்ப்பா. ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை முன்குறித்தீர். அதே போல் அப்பா அருமையான சகோதரன் மனோவாவுக்கு ஒரு சாம்சனை நீங்கள் முன்குறித்தீங்க. அதே போல் அப்பா சகரியா எலிசபெத்துக்கு ஒரு யோவானை முன்குறித்தீங்க. அதே போலப்பா கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்குறித்து தேவன் அப்பா நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நன்றிப்பா. ராகினி, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர்ஸ் மேரேஜ். ஸ்னேகாக்காக ஜெபிக்கிறேன். இப்போ திருமண காரியங்கள் நன்றாய் நடக்க, ஒருவேளை தடைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாய் விலகி போக கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா. சந்திரா தேவர் பாஸ்டர் என்னோட அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புங்க. இருந்தாலும் உங்கள் பேரை சொல்கிறேன். தேவன் நிச்சயமாக ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, கிருபையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தைரியமாய், நம்பிக்கையாய், வைராக்கியமாய், வாஞ்சையாய் வாழும்போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறார். தானியேலின் வாழ்க்கையை முதலாவது காரியத்தை பார்த்தோம். அவர் அடிமையாய் இருந்தபோது தன்னுடைய பிரதிஷ்டையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். அது நிமித்தமாய் கர்த்தர் அந்த பாபிலோன் பட்டணம் முழுவதுமாய் அவரை அதிகாரியாய் உயர்த்தினார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், தரிவின் காலத்தில் அந்த பத்திரத்திற்கு கையிடப்பட்டிருந்தாலும் தன் தேவனை எப்பொழுதும் தொழுது கொள்கிறது போல ஒரு கன்சிஸ்டன்சியோட எப்பொழுதும் ஒரே மனநிலைமையில் இருக்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, அப்படி இல்லை. பவுல் சொல்வார், தேவனுடைய அன்பை விட்டு எந்த காரியமும் என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹாவ் கான்ஃபிடென்ட். எந்த காரியமும் என்னை விட்டு பிரிக்க முடியாது, தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த நினைவுக்குள்ளே வாங்க, அந்த நிலையில் வாங்க. அந்த மனநிலைமைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எந்த காரியமும் உங்களை பிரிக்காது. ஆமீன். அதே போல் தான் இங்கே இங்கே தானியேலை பார்க்கிறோம். முன் செய்தது போல, எப்பொழுதும் செய்தது போல 3 வேளை கர்த்தரை அவர் தொழுது கொள்கிறார். ஆமீன். நம்மளாம் இன்றைக்கி ஒரு வேளை ஜெபிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதனால தான் ஜெபத்தில் வாஞ்சையாய், உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நானும் ஜெபிப்பதற்கு ரொம்ப லேசியாக தான் இருந்தேன். என்ன ஜெபிச்சு என்ன ஆகப்போகுது அப்படின்ற நினைப்போடு தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்று என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்ற காரியம், அந்த விசுவாசத்தில் நான் வளர ஆரம்பித்த போது எண்ணற்ற மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆமீன். ரீமா சந்து ரியாந்தராபா வேதம் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள், ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்குள் ஒருவர் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மற்றவர்களுக்காக ஈச் அதர், மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். யோபு ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமீன். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போதே நம் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் மாறும், மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் மாறும் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஒரு ஜெப வீரர்களாய் மாற்றுவார். தானியேல் அந்த கன்சிஸ்டன்சியோடு எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உங்களுக்குள்ள ஜெப திட்டம் இருக்க வேண்டும், ஜெப வாஞ்சை இருக்க வேண்டும், ஜெப வைராக்கியம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை தேடாமல் இருக்க மாட்டேன், கர்த்தரோடு பேசாமல் இருக்க மாட்டேன் என்ற நிச்சயத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் ரிஷத்தோகா தியாந்தரா